மிதுன ராசி அன்பர்களே, வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. இப்போது விரயஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன, உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே ஒரு விரயமாக, இது நடக்கலை, அது நடக்கலை, ஒரு டல்லாக இருக்குது, கால விரயம் ஏற்படுகிறது, இப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அல்லவா. ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத தன்மை இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதி, அதாவது 29/5/2026 என்று உங்கள் ராசிநாதன் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். அப்போது வலிமை இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் வைகாசி மாதம் 15க்கு அப்புறம் ராசிநாதன் வலிமை பெறுகிறது. அப்போது நீங்கள் நினச்சது நடக்கும். உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் பாசிட்டிவ் ரூட்டில் போகும். இதுவரைக்கும் விடை கொடுக்காத உங்களுக்கு விடை கிடைக்கப் போகிறது. ஒரு தடங்கள், தாமதம், ஒரு டல்லாக இருக்குது, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, நான் நினச்சது நடக்கலை, இப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை மிதுனத்துக்கும் சூப்பராக இருக்க போகுது இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். அடுத்து இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, குரு பெயர்ச்சி நடக்குது. எப்போ? வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 என்று குரு பகவான் தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு என்ன பண்ண போகிறார்? உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போது தனகாரக கிரகம் தனஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய இந்த காலகட்டம் பொருளாதார ஏற்றங்களை கண்டிப்பாக இந்த மிதுனத்துக்கு கொடுக்கும். இதில் மாற்று கருத்து என்பது இல்லை. இதுவரைக்கும் பொருளாதார பிரச்சனை இருக்குது, காசு பணத்தில் பிரச்சனை இருக்குது, காசு பணம் ஏதோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருந்தது, காசு பணம் ரிட்டர்ன் வரமாட்டேங்குது, இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. அப்போ குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, பொருளாதார ஏற்றம் நன்றாக இருக்க போகுது, கல்வி சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்க போகிறது, வாக்கு பலப்படுத்த போகிறது. அப்போ வாக்கில் இருந்து வந்த குறைபாடுகள் நிவர்த்தியாகிறது. நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள், பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள், இந்த பேச்சு வச்சு மூலதனமாக வச்சு செய்யக்கூடிய அத்தனை தொழில்களும் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். 3ஆம் அதிபதி விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு. யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது, இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிரயாணத்தில் அலைச்சல், திருச்சல், டென்ஷன், ப்ரெஷர் கொடுக்கும். கொஞ்சம் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அசதி ஏற்படுத்தும், அவ்வளோதான். பிரயாணங்கள் மூலமாக அலைச்சல் திருச்சல் கொடுத்தாலும் சில அனுகூல மேன்மைகளை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. சூரியன் 12இல் மறைஞ்சிருக்கிறதுனால அப்பா ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் இதை மட்டும் பார்த்துக்குங்க. உங்கள் பூர்வீக சார்ந்த விஷயங்கள், அப்பா ரிலேட்டிவ் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, ஏன்னா சூரியன் போய் மறைஞ்சிருச்சு. அரசு விஷயங்கள், அதிகார விஷயங்கள், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கரெக்டாக டாக்குமெண்ட் வச்சுக்கிறது, இதெல்லாமே சரியாக இருப்பது நல்லது இந்த மிதுனத்துக்கு. 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக வந்து அமரப்போகிறார் இந்த 15ஆம் தேதி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4க்குரியவன் 12இல் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும், வண்டி வாகனங்கள் செல்லும்போது இந்த வித்தை காட்டுறது வேறு மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் கவனம். அந்த வாகன இயக்குவம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரை. அதற்கப்புறம் சூப்பராக இருக்க போகுது. 4க்குரியவன் வலிமை பெறுகிறது. அப்போ 4க்குரியவன் வலிமை பெறும் பொழுது வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அப்போ வைகாசி 15க்கு அப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட இடத்தையோ, நிலத்தையோ, வீட்டையோ, வண்டி வாகனத்தையோ வாங்கக்கூடிய யோகம் பரிபூரணமாக அமைகிறது இந்த மிதுனத்துக்கு. அது வரைக்கும் என்னென்ன, தாயை குறிக்கக்கூடிய 4ஆம் அதிபதி போய் 12இல் மறைஞ்சிருக்கு, சூரியனும் போய் 12இல் மறைஞ்சிருக்கு. அப்போ அப்பா அம்மாவை கொஞ்சம் பார்த்துக்கணும், கேர் எடுத்துக்கணும், அவங்க ஹெல்த் விஷயத்தை அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போது குழந்தை உங்கள் லக்னத்தில் இருக்குது, உங்கள் தலை மேலே உட்கார்ந்துருக்கு. அப்போ குழந்தைகளை, ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதம். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயமாக இருக்கலாம், அல்லது வேறு குழந்தைகள் நலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் அதனுடைய திங்கிங் ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். அது சக்ஸஸும் நடத்துவீங்க. குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறதோ
அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இன்ஜினியர் படிக்கணும், ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு வக்கீல் ஆகணும், ஒரு சிஏ படிக்கணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு மனசில் வச்சுட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. 6க்குரியவன் கடனை கொடுக்கக்கூடியவன், நோயை கொடுக்கக்கூடியவன், எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன், பகையை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம், 11ஆம் இடத்தில் ஆட்சி பலம். அப்போ 6க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன் உண்டா? உண்டு. சரி, கடனை அடைச்சிடலாமா? அடைச்சிடலாம். கடன் மூலமாக பிரச்சனை ஏற்படுத்துமா? நிச்சயமாக இல்லை. ஹெல்த்து 6க்குரியவன் தனக்கு 6ல் ஹெல்த் சரியாகுமா? கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா நோய்க்கே நோய், வலிக்கே வலி. அப்போது கண்டிப்பாக ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்க கொண்டவர்களுக்கெல்லாம் அது தீரக்கூடிய அமைப்பு. நல்ல ஆஸ்பத்திரிக்கு போவீங்க, நல்ல டாக்டரை பார்ப்பீங்க, அது சரியாகிரும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. அல்லது அட்லீஸ்ட் ஹெல்த்தை பற்றி ஒரு கேர், ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கலாம், ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் விஷயத்தில் ஒரு பாசிட்டிவ் நல்ல தன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. எதிர்ப்பாளிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். யாரெல்லாம் உங்களை குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு தடையை கொடுத்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. 6க்குரியவன் வலிமை பெறும்போது வேலை இல்லாத இந்த மிதுனராசி என்பர்கள் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். வேலையால் லாபம் உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு 11ஆம் இடம்ங்கிறது லாபம், மனமகிழ்ச்சி, சந்தோஷம், ப்ரமோஷன் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மிதுனத்துக்கு இந்த வைகாசி மாதம் உண்டு. சார், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? இதில் ஏதாவது தடை ஏற்படுமா அப்படின்னா, குருதான் 2ல் வந்து அமருகிறாரே, உச்சபலத்தோடு இருக்காரே. அது முன்னாடி குரு வந்து 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்க்குறாரே. அப்போ திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை. இந்த மிதுனராசி என்பர்கள் திருமணம் ஜாம் நடக்க போகுது. சிலருக்கு திருமணம் நிச்சயாக போகிறது, அல்லது ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கப் போகிறது. அது உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர் இருக்கலாம், சகோதரர் இருக்கலாம், இரத்தபந்த உறவுக்கு இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் திருமணம் சார்ந்த சுப விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப்பு உருவாக்கும். அதாவது தொழிலில் ஒரு பார்ட்னர்ஷிப் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை கூட இந்த காலகட்டம் விதைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு வலி வேதனை ஏதோ ஒரு இடத்துல, எனக்கு இது பிடிக்கல, அது நடக்கலை, இது நடக்கலை, இவங்க இந்த தொந்தரவு பண்ணுது, குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்குது, வழக்கு இருக்குது, கடன் இருக்குது, தொந்தரவு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு 8ஆம் இடத்தை பார்க்குது. நீட்டாக க்ளீன் ஆகக்கூடிய அமைப்பு. இந்த வலியை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய, ஒரு எதையாவது நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, ஒரு சங்கடமான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய இந்த மிதுனத்துக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 8க்குரியவன் போய் 10ல் உட்கார்ந்துருக்கான். அப்போது தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உத்தியோகத்தில் பிரச்சனை, ஒரு விஷம் வேலை விட்டு போயிடலாமா, நிம்மதியே இல்லை, ஏதோ வேலைக்கு சம்பளம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறேன் அப்படிங்கிருக்கக்கூடிய அத்தனை மிதுனத்துக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்லபடியாக நடக்கும். ஏன் சார் இது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, குரு 10ஆம் அதிபதி. உங்களுக்கு யார்? மிதுனத்துக்கு யார்? 10க்குரியவன் குரு. அவர் உச்சபலம் அடைகிறார். உச்சபலம் அடைவதோடு மட்டும் இல்லாமல் நேர தனது பாக்கிய பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இனிமேல் தான் பாக்கியம் கிடைக்கப் போகிறது தொழிலில். அப்போ தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், தொழில் இருந்து வந்த அந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும், ஏன்னா சனி குரு பார்க்குறாரே, சனிங்கிறது தொழில்காரகன் அல்லவா, குருங்கிறது ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், ஒரு மதிப்புமிக்க பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த
மிதனத்துக்குண்டு. அப்போ நல்ல நண்பர்கள் கிடைப்பீர்கள். லாபஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கிறது, லாபம் கிடைக்கப் போகிறது, சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. ஸோ ஆக மொத்தம் இந்த மிதனத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய, ஏதாவது ஒரு விதத்தில் சந்தோஷம் அடையுத, இது எனக்கு கிடைச்சிருச்சு என்று மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு.